உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க இன்றைக்கி நான் வந்து 2 தக்காளி பழம் வச்சு ஒரு அழகான தக்காளி சூப் ரெடி பண்ணியிருக்கேங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் தனியா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பிஞ்சு இஞ்சி, 2 தக்காளி, மல்லி இலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இடிக்கல்லில் 5 வெள்ளைப்பூடு பல்லை நல்லா இடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த தனியா, மிளகு, சீரகம் இந்த 3ஐயும் மிக்சியில் லைட்டாக கொரகொரப்பாக நம்ம திரிச்சிக்கலாம். கொரகொரப்பாக திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் 2 தக்காளி வெட்டி நம்ம சாப்பரில் மல்லி இலையும் போட்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கேன். இந்த சாப்பர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இல்லாதவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. சரிங்களா? சாப்பர் நல்லா ஷார்ப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு வெண்ணெய் சேர்க்க போகிறோம். வெண்ணெய் எனக்கு இந்த டைம் என்னன்னு தெரில, உருகவே மாட்டேங்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது எண்ணெய். அந்த மாதிரி வெண்ணெய் அப்படி இருக்குமா சில டைங்களில் என்னன்னு தெரியல. சரிங்களா? அதனால் நான் லைட்டாக வெண்ணெயை வந்து உதிர்த்தி போட வேண்டிய சூழ்நிலை. அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இடித்த தனியா, மிளகு, சீரகம் எல்லாத்தையும் அதோட ஆட் பண்ணி கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்கணும். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, மல்லி இலை வந்து காம்போடு சேருங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க. அதனால் நானும் காம்போடையே கட் பண்ணியிருக்கேன். அதோட ஆட் பண்ணிவிட்டு இப்போது சூப்புக்கு தேவையான ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு இப்போ நான் சூப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்கிற டைமில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து கலக்கி ஊற்றிருக்கேன். நம்ம ஊற்றினாலும் ஊற்றலாம், ஸ்கிப் பண்ணாலும் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் நல்லா வடித்து நல்லா பிழிஞ்சு எடுத்து பவுலில் ஊற்றி சேவ் பண்ணி குடிக்க வேண்டியதான். சேவ் பண்ணும்போது பவுலில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை, பெப்பர் மேட்டாக்கில் போட்டு கலக்கி குடித்தாச்சு. காலையில் இது தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. நாள் எதுனாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை